குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனி காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. அண்ட் இன்னைக்கு மார்ச் 1 இல்லையா? என்ன சொல்கிறது, இன்னைக்கு கேலண்டரில் ஒரு டேட்டு தான். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் இது இன்னொரு வாய்ப்பு. நேற்று முடியாதது, நேற்று ஃபெயிலியர் ஆன விஷயங்கள் இன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு புதிய நாள் தான் இது. சண்டே உடம்பு டயர்டாக இருக்குது, மனசானா ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? போன மாதம் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தோம், என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருந்தோம். பட் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினோடு இந்த மார்ச் தொடங்குது இல்லையா? போன மாதம் நிறைய பிளான் போட்டிருப்போம். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன கடன் அமைக்கணும், இந்த ஒரு சில புதிய விஷயங்களை தொடங்கணுன்ற நிறைய பிளான் வச்சுருப்போம் இல்லையா? நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஏதோ 1-2 தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. சிலருக்கு எல்லாம் நடந்திருக்கலாம், சிலருக்கு எல்லாம் நடக்காமலும் இருக்கலாம். இந்த எல்லாம் நடந்தவங்க சூப்பர், அவங்கள நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஒரு சிலர் நடக்காமல் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நம்ம எப்போது என்ன சொல்கிறோன்னா, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளை ஒரு குற்றம் சொல்லிக்கிறோம். நம்ம வேஸ்ட்டு, நான் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க பாதி பேர் அவ்வளோதான். ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்ம பிளான் ஃபெயில் ஆனாலும் நம்ம ஃபெயில் ஆகலைல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஃபெயில் ஆகலை. சில மாதங்கள் சாதிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, தாங்கிக்கிறதுக்கு அந்த கேப் ஆனது வழியாக நம்ம பிளான் எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. நம்ம காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு இல்லையா? இது வாழ்க்கைனா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யணும். இது வாழ்க்கை. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு குறிப்பிட்டு நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். பட் இதை கேட்கும்பொழுது இது நம்மளுடைய கதை அப்படின்னு யாராவது உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஒருத்தருக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி மார்ச் 1 இல்லையா? என்ன சொல்லுது, இயரோட அப்போ ஸ்டார்ட் ஆகி இது 3rd மந்த்து. மனசு மட்டும் புதுசாக இருக்கு இல்லையா? இல்லைல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் உலகமே செம்மையாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம மனசுக்கு மட்டும் எப்படி தோணும், ரெஸ்ட் கிடைக்கல. நாளைக்கு மண்டே, எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம், இந்த லைஃப் எல்லாம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபில்ஃபில் பண்ணணும். கரெக்ட் தானே? போன மாதம் எத்தனை தடவை நம்ம மனசுக்குள்ளே நம்ம சொல்லியிருப்போம், எத்தனையோ விஷயங்களை பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? பட் அது எதுவுமே நம்மளால் முடியாமல் ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த மாதம் சரியாகிடும், அடுத்த மாதம் சரியாயில்ல, இப்படியே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஆனால் மாதங்கள் முடியுது, ஆனால் நம்ம அதே இடத்துல தான் இருக்கோம். நம்ம ப்ராப்ளமும் அங்கேயே தான் இருக்குது. எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குல்ல. எதுக்கும் ஒரு ரிலீஃப் கிடையவே கிடையாது. அந்த டிஸப்பாயின்மெண்ட் யாருக்கும் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியாது. வெளியே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு ஏன் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது? இந்த கேள்விக்கு பதில் இல்லாதது தான் அதிகமான நமக்கு ஒரு ப்ரெஷரும் வலியும் கொடுக்கும். கரெக்ட் தானே? மார்ச் 1 வந்தாச்சு. என்ன சொல்கிறது, ட்ரீமோட லிஸ்ட் வரல, பட் பில் லிஸ்ட் வந்துச்சு. கரெக்டாக ரெண்ட் கட்டணும், 1ஆம் தேதி ஆயிடுச்சு. சம்பளம் வந்ததும் ரெண்ட்டுக்குள்ளது இருக்குது, ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, இப்படி எக்கச்சக்கமான பிளான் அப்படி இருக்கும். இது இல்லாமல் எவனாவது சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அவன் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனு, காது குத்து அது நமக்கு சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம ஒரு பயத்திலே உட்காந்துட்ருப்போம் இல்லையா? இப்படி கரெக்டாக எவ்வளோ பிளான் போட்டு ஒரு மந்த்தை தாண்டுறதுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். இதுக்கிடையில் குடும்பத்தில் ஏதாவது, நம்ம வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் ஏதாவது பர்சனல் செலவு பண்ணக்கூடாது, எதுவும் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் இன்னும் ஹோப்பை விடாமல் இருக்கீங்க தானே? அதுதான் ஹீரோயிசம். புரியுதுங்களா? என்னது அது பேர்? ஹீரோயிசம். நம்ம தைரியமாக இருக்கோம்ல, பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அதுதான் சூப்பர் பவர். இந்த மார்ச் 1 உங்கள் மனசில் ஒன்று மட்டும் சொல்லிக்கோங்க, நான் தோத்தெல்லாம் போகலைங்க, நான் டிலேவாக தான் இருக்கேன். டிலே தான், பட் ஃபெயிலியர் கிடையாது. புரியுதுங்களா? யாரும் கைத்தட்டல, அதனால என்ன? யாரும் நிற்கலை, நான் நிற்கிறேன்ல, நீ என் கூட நில்லு அப்படின்னு உங்களுடைய மனசுக்கு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிராக்கிள் தரலாம், மென்டல் ஸ்ட்ரென்த்து தரணும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது இந்த மார்ச் மாதம் நான் இந்தந்த விஷயங்களை செஞ்சேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு சொல்லிக்கணும். எது நடக்கலைனாலும் சரி, மனம் உடைஞ்சு போயிடாதீங்க.
வார்த்தைகளை விட்டுறாதீங்க. சில வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு கர்ஸ் அப்புறம் தவறான வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்க. உங்கள் மனசுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கோங்க, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், என்ன வந்தாலும் சரி. புரியுதுங்களா? என்ன விஷயம் ஸ்லோவாக நடந்தாலும் சரி, நான் நிற்கலை. இந்த மாதம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் போதும். நம்ம திரும்பி பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறது, ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கணும் ஒரு லைஃபு. அது மட்டுத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் ஒரே நாளில் நடக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்காது இல்லையா? நம்ம எண்ணங்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும், நம்ம நடக்கிற சில விஷயங்கள் தவறுகள் இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம ஒன்றே ஒன்று தான், ஒரு வார்த்தை தான், இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சோதிக்க வரல. இந்த மார்ச் மந்த் உங்களை சோதிக்கிறதுக்கு வரல, உங்களை காப்பாற்ற வந்திருக்கு. நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க. அதுதான் உங்களோட என்ன சொல்கிறேன் பவர். புரியுதா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது போன மாதம் போன வாரம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லையா? இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி இந்த டேக்குள்ளே இருக்கேன். இன்றைக்கி தைரியத்தையும் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்த அந்த மனசுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களால் முடியும். யோசிச்சு பார்த்துட்டே இருக்காதீங்க. உங்களை நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க. ஒரே ஒரு டீப் பிரெத், அது போதும். அடுத்த வாரம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் என்ன சொல்லுது, ஒரு ப்ராக்ரஸ் இருந்தால் போதும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் தளராமல் அது டயர்டாகாமல் முடிச்சிங்கன்னா அதே ஒரு சாதனை தானே. அது யாரும் சொல்லாட்டினா என்னங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. புது மாதம் வந்ததும் புதிய என்ன சொல்கிறோம் ட்ரீம் மட்டும் புதுசாச்சு இல்லை, எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. நியூ மந்தில் எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷருக்குள்ளெல்லாம் இன்னும் நீங்கள் நல்ல மனசோடு நிற்கிறீங்க இல்லையா? அதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் எதுவும் முடியும். என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் பர்ஃபெக்டாக என்ன சொல்கிறது, உங்களுடைய வழியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு ஒரு சின்ன ஸ்டெப் போதும். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஒருவேளை புது கனவுகளுக்குள்ள ஒரு நாளாக இருக்கலாம், பட் ஒரு பழைய கனவுகளை விட்டுடாமல் அது பிடிக்கிற நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறோம்னா அதுதான் இந்த மாதத்தோட என்ன சொல்ல ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விக்ட்ரியாக இருக்கணும். இந்த வீடியோ முடிஞ்சதும் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் எழுந்து போவீங்க இல்லையா? உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்காது. அதுவும் எக்ஸ்பெக்டேஷன், அதே சத்தம், அதே கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே தான் அப்படி அப்படியே இருக்கும். நம்மளை சுற்றி சுற்றி கூட வந்துட்டுருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், இந்த சில நிமிஷம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்காமல் ஒன்றே ஒன்று மட்டும் கேளுங்க. அது என்னென்னா, என்ன நான் இன்னும் உடஞ்சி போக்கலைல்ல, நான் ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை டயர்டாக இருக்கலாம், ஆனால் லேசியாக இல்லைல்ல. டயர்டு வேறு, லேசி வேறு. புரியுதுங்களா? டயர்டுன்றது சோர்வு, லேசினா சோம்பேறித்தனம். நீங்கள் சோம்பேறித்தனமாக இல்லை இல்லையா? உழைச்சிக்கிட்டே தானே இருக்கீங்க. சில நேரம் வாழ்க்கை நம்மளை உட்கார வச்சுட்டு ஸ்லோவாக வைக்கிற மாதிரி தோணும். அது ஓய்வு எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சில சமயம் சில விஷயங்கள் ஸ்லோவாக நடந்துட்டுருக்கோம். இந்த மார்ச் 1 ஒருவேளை இந்த பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமல் போகலாம். பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எதுக்கும் உடஞ்சிடாதீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இந்த மார்ச் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த நாளில் சொல்வீங்க, இந்த மார்ச் மாதம், இந்த மாதத்தில் நான் எடுத்த சில முடிவுகள் என்னை கைவிடலைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த நாள் இன்றைக்கி தான். இப்போவே டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் போதும். மனசு உடஞ்சி போய் அழுதுட்டுலாம் இருக்காதீங்க. தேவைகள் இருக்குது, அதுக்காக போயிட்டு நீங்கள் உடஞ்சிட்ருக்காதீங்க. கஷ்டம் இல்லாத மனுஷங்களை வாழ்க்கைங்கள்லாம் எல்லாம் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அழுதுருந்தீங்கன்னா அதுக்காகலாம் அசிங்கமாக ஃபீல் பண்ணாதீங்க, பரவாயில்ல. அது உங்கள் மனசு இன்னும் உயிரோடு தான் இருக்குன்றது சொல்லிக்கிட்டு இருக்கிற சத்தம் தான் அது. இந்த மார்ச் உங்களை அவசரப்படுத்தாமல், என்ன சொல்லாமல், அடித்து தள்ளாமல், மெதுவாக அமைதியாக ஒரு அழகான நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் நடக்க விடும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, யாருக்கும் தெரியாமல், கைத்தட்டல் இல்லாமல், ஆனால் உண்மையாக இருந்திருக்கீங்களே, இன்னும் கொஞ்சம் தான் தாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல, நீங்கள் விருப்பப்பட்ட
இன்னைக்கு நீங்கள் அழுக நீங்கள் படுற வேதனை எல்லாமே போயிட்டு பெருமையாக அது கண்டிப்பாக மாறும். நான் சொல்ல சரிதானே? நம்பிக்கையோட இந்த மார்ச் 1 ஆரம்பிங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து இந்த மாதத்துக்குள்ளே போங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா நன்மையும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கடவுளை நம்பி உங்களுடைய நாளை ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த மாதமும் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட நீங்கள் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது நான் இருந்த இடம் காலையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?